வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. சரியான விடை ஏ வந்தான். இராமன் வந்தான் எவ்வகைத் தொடர் என அறிந்து எழுது. சரியான விடை பி எழுவாய்த் தொடர். ஓர் அடியின் முதல் 3, 4ஆம் சீர்களில் முதலெழுத்து அளவொத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது எதுகை ஆகும். சரியான விடை டி மேற்கதுவாய் எதுகை. இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். சரியான விடை ஏ அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும். சரியான விடை சி மானத்தை பணம் காக்கும். மோனைச் சொல்லைக் கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ்ப்பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ. சரியான விடை பி நந்தவனம் நற்றமிழ். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையைக் கொட்டினார் போல. சரியான விடை டி ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களைப் பாடுவதில் சிறந்தவர். சரியான விடை டி தல புராணங்களைப் பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ் இலக்கணக் குறிப்பு தருக. சரியான விடை சி பண்புத்தொகை. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. சரியான விடை பி தண்டியலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரியான விடை பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மரபுப் பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். சரியான விடை ஏ கூரை வேந்தனர். பொருந்தாச் சொல்லைக் கண்டறிக. சரியான விடை டி உங்கள் ஓசை. எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம். சரியான விடை சி சோர்வு. பிரித்து எழுதுக நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. சரியான விடை டி நீள் உழைப்பு. படமாடக் கோயில் பகவர்க்கு 1 இயில்.
இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை. சரியான விடை சி. புழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களைப் பறிக்காதீர். சரியான விடை பி. கட்டளை வாக்கியம். இமிழிசை இலக்கணக் குறிப்பு அறிக. சரியான விடை பி. வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது. சரியான விடை சி. பொருளாகு பெயர். பயனில்லாத களநிலத்திற்கு ஒப்பானவர்கள். சரியான விடை பி. கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். சரியான விடை டி. நாவைக் காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வம் நடூருள். நச்சு மரம்பழுத்தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணியாது. சரியான விடை ஏ. உவமையணி. கீழ்க்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். சரியான விடை டி. ஞானக்குறள். தரைப்பொருள் இலக்கணக் குறிப்பு வரைக. சரியான விடை பி. இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? சரியான விடை பி. திரு. ஜி. யு. போ. வலவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். சரியான விடை பி. புறநானூறு. புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர். சரியான விடை டி. ஜார்ஜ் எல். ஹார்ட். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. சரியான விடை ஏ. அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? சரியான விடை டி. வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு. சரியான விடை டி. சோழ நாடு. சேரிமொழியிற் செவ்விதிர் கிளந்து. புலனனு மொழி புலனுணர்ந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம்.
சரியான விடை டி. பள்ளு. சங்க இலக்கியம் அ. வாயல் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது. சரியான விடை பி. தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஏ. குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர். சரியான விடை பி. திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர். சரியான விடை டி. கடவெளிச்சித்தர். புலமைப் பெருங்கடல் என அழைக்கப் பெற்றவர். சரியான விடை ஏ. உய்வே. சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடைப் பேச்சினை மொழிபெயர்த்தவர். சரியான விடை சி. திரு வி. கலியாணசுந்தரனார். தமிழ் தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி எனக் கூறியவர். சரியான விடை சி. கால்டுவெல். தாதாசாகேப் பால்கே விருது முதன்முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை பி. 1969. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். சரியான விடை பி. ந. முத்துசாமி. ஆசியாவிலேயே மிகப் பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது. சரியான விடை டி. தஞ்சை சரசுவதி மகால் நூலகம். மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி. சரியான விடை டி. இவை மூன்றும். ஒப்பளத் தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையைக் குறிக்கும் புதினம். சரியான விடை பி. கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர். சரியான விடை பி. ப. சிங்காரம். முத்துராமலிங்கத்தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? சரியான விடை பி. திரு வி. கலியாணசுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர்.
சரியான விடை சி. செய்திப்படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். சரியான விடை டி. புதுமைப்பித்தன். தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர். சரியான விடை ஏ. ந. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? சரியான விடை டி. சிரவண பிதுர்பக்தி. பொறுத்துக. ஏ. அலெக்சாண்டர் பெயின். பி. ஹாங் மாக்னஸ்கி. சி. ஜான் ஷெப்பர்டு பாரன். டி. மைக்கேல் ஆல்ட்ரிச். 1. குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். 2. இணைய வணிகம். 3. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். 4. தானியங்கி பண இயந்திரம். சரியான விடை ஏ. 1 முதல் 3 வரை, 4 முதல் 2 வரை. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். சரியான விடை சி. சி. வை. தாமோதரனார். கூற்று 1. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் இராஜாஜி. கூற்று 2. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரைக் காப்போம் என்று மகுபொருசி முழங்கினார். சரியான விடை பி. கூற்று 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். சரியான விடை பி. இரா. இளங்குமரனார். இராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? சரியான விடை டி. ராசிமேச்சரம் கோயில். குந்தி தின்றால் குன்றம் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. சரியான விடை பி. உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாதசுரம், மகுடி. சரியான விடை பி. உடுக்கை, கணப்பறை, தவில், நாதசுரம், படகம், மகுடி. மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கணக் குறிப்பு தருக. சரியான விடை ஏ. உருவகம். பொருந்தா சொல்லைக் கண்டறிக. சரியான விடை டி. 6. பிழை திருத்தம் செய்க. சரியான விடை சி. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும்.
பிழை திருத்தம் செய்க. சரியான விடை ஏ. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். பிறவினைச் சொற்களைக் கண்டறிக. சரியான விடை சி. வருவித்தான், திருத்தினான். பின்வரும் தொடரைக் கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். சரியான விடை பி. செய்தினைத் தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களைக் கண்டுபிடிக்கிறது. சரியான விடை பி. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களைக் கண்டுபிடிக்கிறது? அகர வரிசைப்படுத்துக. கேள்வி பொழிக்கும் நயி போது மஞ்சை நல்குவர் சாவகர். சரியான விடை சி. கேள்வி சாவகர் நயி நல்குவர் பொழிக்கும் போது மஞ்சை தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். சரியான விடை டி. தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்குச் சென்றாள். சரியான விடை சி. செல். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சூல் சூழ் சூழ். சரியான விடை ஏ. கருப்பம் சுற்று சபதம். பிழையற்ற தொடரைக் கண்டறிக. சரியான விடை ஏ. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். கீழ்காணும் சொல்வழக்கினை வரிசைப்படுத்துக. ஆய். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். டு. மங்கலமான சொற்களை மாற்றி மங்கலம் இல்லாச் சொற்களால் குறிப்பிடுதல் மங்கலம். 3. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்கலம் ஆகியனவாகும். சரியான விடை பி. ஆய். சரி. 2. தவறு. 3. சரி. வெண்பாவுக்குரிய ஓசை. சரியான விடை டி. செப்பல். பொருத்தமான பொருளைத் தேர்வு செய்தல். ஏ. முல்லைப்பாட்டு. பி. காசிக்காண்டம். சி. சிலப்பதிகாரம். டி. காலக்கணிதம். 1. கண்ணதாசன். 2. இளங்கோவடிகள். 3. நப்பூதனார். 4. அதிவீரராமபாண்டியர். சரியான விடை பி. 3 முதல் 4 வரை 2 முதல் 1 வரை. ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள்.
சரியான விடை டி. தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல். சரியான விடை பி. புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும். பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வழுவமைதியைக் குறிப்பிடுக. சரியான விடை சி. மரபு வழுவமைதி. மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். சரியான விடை ஏ. நான்மணிக்கடிகை, முதுமொழிக்காஞ்சி, ஆசாரக்கோவை. 18 என்றால் சரியான விடை ஏ. 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை பி. பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இவ்வழியில் பூவையும் என்பது குறிக்கும். சரியான விடை சி. நாகணவாய்ப் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர். சரியான விடை ஏ. ஒட்டக்கூத்தர். பாடைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? சரியான விடை பி. பல மொழி பேசும் மக்கள். பொறுத்துக. ஏ. மணிமேகலை. பி. சிலப்பதிகாரம். சி. பெரிய புராணம். டி. திருவிளையாடற் புராணம். 1. சேக்கிழார். 2. சீத்தலைச் சாத்தனார். 3. பரஞ்சோதி முனிவர். 4. இளங்கோவடிகள். சரியான விடை பி. 2 முதல் 4 வரை, 1 முதல் 3 வரை. முடிகழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? சரியான விடை டி. சிலப்பதிகாரம். ஓங்கு தண்பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீபவனம் என்பது. சரியான விடை ஏ. கடம்பவனம். பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. சரியான விடை சி. குயில் பாட்டு. வாலெங்கே? நீண்டெழுந்த வல்லிகர்தெங்கே? 4 எனத் தொடங்கும் இரட்டொருமொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை சி. கவி காளமேகம். சரியானதைக் கண்டறிக. ஆய். மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். 2. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. 3. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. 4.
மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். சரியான விடை சி. I 2 4 சரி. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர். சரியான விடை ஏ. நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தைப் பாடியவர் யார்? சரியான விடை சி. சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். சரியான விடை ஏ. திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புப் பெயருக்குரியவர் யார்? சரியான விடை சி. தேவநேய பாவாணர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? சரியான விடை சி. காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவுப் பரிசினை பெற்ற முதற் பாவலர். சரியான விடை பி. உவமைக் கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? சரியான விடை பி. உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையைச் செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்துப் பாடலை பாடியவர். சரியான விடை சி. பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. சரியான விடை டி. 4 அடி உயரத்தில். சரியானவற்றைப் பொறுத்துக. ஏ. அக்ஷராபியாசம். பி. வித்தியாபியாசம். சி. வித்தியாரம்பம். டி. சீதாள பத்திரம். 1. தாழை மடல். 2. கல்விப் பயிற்சி. 3. எழுத்துப் பயிற்சி. 4. கல்வித் தொடக்கம். சரியான விடை டி. 3 முதல் 2 வரை. 4 முதல் 1 வரை. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர். சரியான விடை பி. தேவநேய பாவாணர். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். சரியான விடை சி. கவிதை. தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்றழைக்கப்படுபவர், பகுத்தறிவு கவிராயர் என்றழைக்கப்படுவர் முறையே. சரியான விடை டி.
பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், உடுமலை நாராயணகவி. தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான விடை பி. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும்.